with logistics information system. Just a basic, we saw what is logistics information system. Can anyone recap what we saw about LIS in the last session? One minute, ma. Okay, sorry, ma. Hey, can anyone recap just what is LIS? We saw, right? LIS is nothing but the information system, which is basically for a manager who runs in a scenario. It is not practically possible. We have to call everyone and connect everyone. எல்லா கம்யூனிகேஷனும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ டைம் கன்சியூமிங். பட் ஒரு இடத்துல நான் சிஸ்டம் அப்டேட் பண்ணனா இட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன் இன் த நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்ல எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கும். ரைட்டா? ஸோ இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ மேக்ஸ் அ லாஜிக்கல் சிஸ்டம் டைனமிக். டைனமிக்ங்கிறது எஃபெக்டிவ்ங்கிற மீன் பண்றாங்க. அண்ட் ரெண்டு கீ ஃபேக்டர் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் குவாலிட்டி அண்ட் டைம்லினஸ். ஓகே, அக்யூரேசி ஆஃப் டேட்டா. அது இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் அவர் பிஸ்னஸ். எனக்கு டைமுக்கு லேட்டா வந்தாலும் வேஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன், இல்ல தப்பான டேட்டா வந்தாலும் not going to use. Not going to use-ங்கிறத விட it's going to have negative impact on our business. பெனிஃபிட் என்னன்னா பேஸா மெயின் பெனிஃபிட் வந்து எக்கனாமிக் வேல்யூ தான். என்னன்னா காஸ்ட் ரிடக்ஷன் அண்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ்.
எப்படி காஸ்ட் ரிடக்ஷன் ஆகும்? when I get the proper data, quality data with the correct timeline, I can plan properly in such a way that reduce all non-value added activities which is going to involve in supply chain management. So அந்த non-value added activities reduce பண்ணாலே எனக்கு காஸ்ட் வந்து drastically reduce ஆகும். And again, when I have proper control and deliverable on time based on the demand, then the sales and major application categories na என்ன அப்படின்னா மோஸ்ட்லி லைக் ஆஃப் எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்சேஞ்ச் இஆர்பிங்கிற கான்செப்ட்ல அதுல நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. they call that as operation support system or management support system or decision support system, whatever name they call. okay, இதுதான் ஜஸ்ட் இந்த 2 ஸ்லைட் மட்டும் தான் we had a look into that. Moving on to the next, what are the basic principle of logistics information? அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல பேசிக் பிரின்சிபல் இல்லைன்னா பர்பஸ். availability, accuracy, timeliness, exception based flexibility and appropriate format. See, availability of data வந்து very very important. அதோட கனெக்டிவிட்டி என்னது? அந்த availability of data should be available on time and the available data should have the accuracy to the extent. ஓகேவா? இப்போ ஒரு நினைச்சு பாருங்க, லைக் கைண்ட் ஆஃப் இன்புட் இங்க வந்து எப்படின்னா இஆர்பி எப்படின்னா இன்டர் கனெக்ட், இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ல எல்லா இடத்துலயும் இன்டர் கனெக்டடா இருக்கும் டேட்டா கம்யூனிகேஷன். ஸோ தட் என்ன ஆகுனா, நான் இங்க என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் இன் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட், நான் இங்க டேட்டா அப்டேட் பண்ணனா இது எல்லாரும் பார்த்துருவாங்க வேற வித அமௌண்ட். இப்போ என்னன்னா ஆப்ரேஷன் அவ்வளோதான் பர்ச்சேஸ் ஆர்டர் போயிடுச்சான்னு பார்த்தோம். அவனோட சிஸ்டம்ல பர்ச்சேஸ் ஆர்டர் போயிடுச்சு, அங்க ஆர்டர் போயிடுச்சு, சப்ளையர் கையில இருக்கு, சப்ளையர்ட்ட இருந்து வந்துட்டு இருக்கு, சப்ளையர் அங்க மெட்டீரியல் ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டான், சப்ளையர் வந்து அங்க இருந்து மெட்டீரியல் எல்லா டேட்டாவும் ஐ கேன் சி. ஓகே, எனி ஒன் ஃப்ரம் எனிவேர். பட் என்னன்னா அந்த சப்ளை செயின்ல ஹூ அண்ட் ஆல் ஆர் இன்வால்வ்டு, தே கெட் த ஆக்சஸ் டு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் அண்ட் தே கேன் சி ஆர் மானிட்டர். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அசியூம் there's a need for 1000 units, அதை வந்து 100ன்னு இன்புட் கொடுத்துட்டான், மறந்து போய் பர்ச்சேசிங். அப்போ டெஃபினெட்லி என்ன ஆகும்னா சப்ளையர் 100 தான் அனுப்புவான். ஓகேவா? ஏன்னா இங்க வந்து நம்ம பேசுறது கிடையாது, மேக்ஸிமம் கம்யூனிகேஷன் எப்படி போகுது? லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரெடிலி அவைலபிள், இட் இஸ் நாட் அ கம்யூனிகேஷன் ஆர்டர். 4 மணி யூனிட் அப்படி சொல்றது. I am giving the number in system which is readily available for anyone to see. அப்ப என்ன ஆகுது? 1000க்கு சப்ளை வரணும், ஆனா இங்க ப்ரொடக்ஷன் நடக்குது. நான் வந்திருக்கு குவாலிட்டி ஆஃப் டேட்டா, ஏன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் கீ ஹியர். I rely on the data and I process and I do my business. இப்போ போச்சு, ப்ரொடக்ஷன் போச்சுன்னா போச்சு தானே. தென் அகெயின் அந்த சைக்கிள் டைம் வில் வேறு. அடுத்து நான் திருப்பி மறுபடியும் இன்னொரு 900 யூனிட்டுக்கு ஆர்டர் போடணும், அதுக்கப்புறம் அங்கே சப்ளையருக்கு போகும், சப்ளையர் திருப்பி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணணும். அப்போ அந்த 1 வீக் ஆர் 10 days வாட் எவர் த டைம் ஆர்டர் டைம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஐ எம் கோயிங் டு லூஸ். சரி, இதே இது 100 ஒரு 2 இடத்துல பை டிஃபால்ட் நான் மட்டும் எதோ பண்ணிட்டேன், 1000 ஐ கிவ் சம் ராங் இன்புட். சப்ளையருக்கு லாபம், ஓகே ஐ காட் சம் ஹியூஜ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1000 அனுப்பிடுவான். என்னோட பிளான்ட் கெப்பாசிட்டியே 100 தான். அப்போ நீ 1000 அனுப்பி வச்சிருக்க, நான் எப்படி பண்ணேன்? 1 மந்த்துக்கு 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், 1000 யூனிட்டுக்கு நீ ரா மெட்டீரியல் அனுப்பியிருக்க. வாட் ஷல் ஐ டூ வித் தட்? இப்போ இதுக்கு நான் ஸ்டோரேஜ் பார்க்கணும், இன்வென்ட்ரியா மெயின்டைன் பண்ணணும், அதோட ரா மெட்டீரியலோட நேச்சர் எனக்கு தெரியாது.
லிக்விடாக இருந்துச்சுன்னா அதுக்கு தனியாக ஸ்பெஷல் டேங்கர்ஸ் ஏதாச்சும் பார்க்கணும், இல்லை கைண்ட் ஆஃப் மண்ணு மாதிரி இருக்குன்னா வேர் ஹவுஸ் பார்க்கணும், இல்லைன்னா சம்வேர் ஐ ஹாவ் டு சி சம் யார்டு. தென் இன்வென்ட்ரி காஸ்ட் இன்க்ரீஸ். இன்வென்ட்ரி காஸ்ட் மட்டும் இல்லை, இதோட மணியே எப்படின்னா காஸ்ட் தான். நீங்க பிசினஸ்ல வந்துட்டீங்கன்னா இன்னைக்கு நான் 1000 யூனிட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 யூனிட் 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் 100 யூனிட் 10,000 ரூபாய்க்கு போட வேண்டியதை 1 லட்ச ரூபாய் 90,000 ரூபாய்க்கு பிசினஸ் ரன்னிங் ஆன் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா நான் பேங்க்ல ஓடி வாங்க அவனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணேன். 90,000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருப்பேன், பிளஸ் இப்போ இன்வென்ட்ரி பே பண்ணிட்டு இருப்பேன். இட் கிவ்ஸ் அ ஹியூஜ் லாஸ் ஃபார் பிசினஸ். இங்க எரர் பாத்தீங்கன்னா சின்ன எரர் தான். 100 அடிக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 0 அடிச்சிட்டேன். இப்ப பேசும்போது கரெக்டா சொல்லுவோம். 100 யூனிட் வேணும், 1000 யூனிட் வேணும்னு எல்லாமே சொல்லுவோம். டைப்போ எரர். அதனால அக்யூரசி இஸ் கீ. அண்ட் அகைன் டைம்லினஸ். எனக்கு ஒரு ஆர்டர் சைக்கிளிங் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளவு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அதோட ப்ராசஸிங் டைம்னு ஒன்று இருக்கு சப்ளையர்லேருந்து எனக்கு இங்கே வர்றதுக்கு. அப்போ என்ன சொல்லுவோம்னா எனிதிங் யூ ஆர்டர் வி டெலிவர்ட் ஆன் 7 days. இப்போ நம்ம வந்து அமேசான் பிரைம்ல வாங்குறது டிஃப்ரெண்ட். 1 டேல வரும், 2 டேல வரும், அண்ட் தெர் இஸ் நோ சச் எமர்ஜென்சி நீடு. பட் பிஸ்னஸ்ல தே கீப் ரன்னிங். நிறைய பிஸ்னஸ் வந்துன்னா அந்த ஜஸ்ட் இன் டைம்னு ஒரு பிரின்சிபல் வச்சுதான் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு இன்வென்ட்ரி காஸ்ட்டை கட் பண்ணணும். வர அப்படி கன்சியூம் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. so that they can avoid the inventory cost. Inventory cost நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், அமௌண்ட் வாங்கிட்டு வர்றதை ஸ்டாக் பண்ணணும், ஸ்டாக் பண்றதுக்கு பிளேஸ் வேணும், பிளேஸ்க்கு ரெண்ட் கொடுக்கணும், அதை மெயின்டைன் பண்றதுக்கு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஆள் போடணும், லேபர் காஸ்ட், எக்ஸ்ட்ரா காஸ்ட் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு ஜஸ்ட் இன் டைம்ல பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்னோட ரெகுலர் ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஆன் டைம்ல கொடுத்துட்டே இருக்கணும். நான் டேட்டால தான் கரெக்டாக தான் கொடுக்குறேன். பட் என்ன ஒரு 2 days லேட் ஆயிட்டு அப்படின்னா 2 days முடிஞ்சது. அண்ட் தேர் ஆர் பிஸ்னஸ் சச் லைக் என்னன்னா ஹியூஜ் இதில் என்னன்னா ஷிப்பிங் வந்து 1 time வைப்பாங்க, எவ்ரி வீக் Thursday அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நான் வெட்னஸ்டேக்குள்ள அவனுக்கு டைம்ல நான் வந்து என்ன கொடுக்கணும், இன்புட் கொடுக்கணும். இன்ஃபர்மேஷன் ஷுட் ஃப்ளோ ஆன் த பர்டிகுலர் டே ஆன் டைம். Thursday ஷிப்மெண்ட்டுக்கு நான் வெட்னஸ்டே கொடுக்கல, இல்லம்மா நான் வேற வேலை இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டேன், நத்திங் கேன் பி டன். அப்போ நீங்க அடுத்த Thursday வரைக்கும் we have to wait for the particular shipment. அப்போ 1 week loss. So time, availability of information on time with the perfect quality or accuracy, that's the key factors, that are the principles. And appropriate format. அது என்ன appropriate format? கம்யூனிகேஷன் என்னடா ஃபார்மேட்? இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போனா அந்த நம்ம we are talking about all applications and tools and softwares இல்லையா, that will take care of the format everything. என்னன்னா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இங்க வந்து language barrier is a big thing, because when I do business I'm not just doing business within Tamil Nadu or within particular group community. இது வந்து அட்லீஸ்ட் நேஷனல் வைக்கும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னீங்கன்னா நீங்க நம்ம ரோட்ல பார்க்கலாம் எத்தனை வண்டி அதர் ஸ்டேட் வண்டி வந்துட்டு இருக்கு, இந்த டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி எத்தனை வண்டி வெளியே போயிட்டு இருக்கு அப்படின்னு. There are laborers handling the material, they are from North India. And business language is definitely English. Whatever we say, our Indian national language is Hindi, our mother tongue is Tamil. பேசுறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். பட் when it comes to business language is English. Any business for that purpose. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இங்க கன்வீனியன்ட், ஈவன் இப்போ இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார் கன்வீனியன்ட் we are talking in our mother tongue most of the time. But what is the appropriate language? English. Okay. இப்போ when we say we are from different location and communication as a barrier,
நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், I will convey something having something in my mind and you interpret something different and you have something in your mind. Sometimes I send an email for some specific requirement. நான் என்ன பண்ணுவேன், என்னோட மதர் டங் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு ஐ சென்ட் சம் கம்யூனிகேஷன் இமெயில். And when you read in a different way. Interpretation varies. இல்ல என்னோட we all are in the same team னு வச்சுக்கிடுவோம். ஒரு சப்ளையருக்கு ஆர்டர் கொடுக்குறோம், இல்லைன்னா ஒரு சேல்ஸ் ஆர்டர் பண்றோம். I give it in a different way and you give to the same customer in a different way. Customer will not like, என்னடா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்றான், நான் எதை பார்க்கறது அப்படிமா. Business to end customer is different, but business to business is very different and very sensitive too. அப்ப என்னன்னா, now the system take cares the format everything and the input variable whatever we have to key in அந்த data நம்ம input கொடுக்குறோம்ல, அது எல்லாமே limited restricted ஆயிட்டாங்க. So that I just give the numbers, amount INR this amount in the bank எல்லாம் drop down வச்சு select பண்ற மாதிரி கொடுத்துருவாங்க. There are only few element or parameters where we have to do key in manually. Rest of the format system will take care. So every time it goes in a standard format so that either my supplier or my customer, anyone related, whether it is internal or external, they can read it in a way that okay, this is the standard template my business use. Clear ama? Okay. இப்போ லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது it contains many parameters. ஓகேவா? Now assume this as an application. ஓகேவா? Assume this as a system, logistics information system. System here I mean as a some software. Okay. அதுல என்ன ஆகும்னா we have some n number of modules. நான் இங்க லிஸ்ட் பண்ணிடுறது வந்து ஒரு 6 ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், 6 7 லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அவைலபிள் ஆர் மாடியூல்ஸ் அவைலபிள் வித்தின் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிடுவாங்க, இல்லைன்னா ஒரு இஆர்பி பேக்கேஜ் எடுத்துக்கோங்க. SAP R3 கேள்விப்பட்டிருப்பீங்க, விச் இஸ் பிளேயிங் எ கீ ரோல் இன் பிஸ்னஸ் நவடேஸ். அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் தர் ஓன் மாடியூல் அண்ட் எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட் இன் பேக் எண்ட். ஃப்ரண்ட் எண்ட்ல நமக்கு தெரியாது, பேக் எண்ட்ல எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். ஓகே. சேல்ஸ் இன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்ல உள்ளவனுக்கு ஒரு மாடல் இருக்கும். தே கோ அண்ட் அப்டேட் த சேல்ஸ் இன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டிங் ஃபோர்காஸ்ட் எவ்வளவு, எவ்வளவு, சப்ளை எவ்வளவு, த்ரூ அவுட் த இயருக்கு பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்ரி மந்த் பேஸ்ட் ஆன் தட் தான் ப்ரொடக்ஷன் பிளான் எல்லாமே. அவங்களோட பட்ஜெட்டே எப்படி போடுவாங்க, இந்த வருஷத்துக்கு எவ்வளவு பட்ஜெட், எவ்வளவு டார்கெட், based on MS and S, marketing and sales team order. So sales information, everything will be there available in this system. Purchasing information system எல்லாம் பேக் எண்ட்ல வந்து எப்படின்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் எல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு ரெக்யூர்மெண்ட் எவ்வளவு, பர்ச்சேசிங் ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளவு, எல்லாமே எனக்கு இங்க தெரியும் ஸ்கிரீன்ல. ஓகேயா? சேல்ஸ் மாடல் அது தெரியாது. சேல்ஸ்ல அவன் ஜஸ்ட் தே டூ தேர் இன்புட். And in purchase model, I get something, some number where it is different. என்னன்னா it is interconnected ஒவ்வொரு மாடியூலும். So purchasing information system மாடல்ல போயிட்டு purchasing team I will see as a buyer what are the things I have to procure. Inventory controlling. இப்போ ஸ்டோர்ஸ்ல இருப்பான், ஸ்டோர்ஸ்ல இருந்துட்டு இன்வென்ட்ரி கண்ட்ரோலிங் சிஸ்டம் பார்த்துட்டு இருப்பான். வாட் இஸ் த இன்வென்ட்ரி கரண்ட்லி தே ஹேவ், ரா மெட்டீரியலுக்கு எவ்வளோ இருக்கு, finished product எவ்வளோ இருக்கு, ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் எவ்வளோ டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு, வெதர் த ப்ரொக்யூர்மெண்ட் ஆன்றாங்க, எவ்ரிதிங் தே கேன் கிவ். whenever the sales order comes, இன்வென்ட்ரியில அவன் கொடுத்துருவான். சேல் ஆர்டரை பார்த்து இவன் வந்து இன்வென்ட்ரியில கிளியராக இன்வென்ட்ரியில ஹீ மெயின்டைன் சம் டேட்டா. இந்த மாதிரி எவ்ரி ஒன் ஷாப் ஃப்ளோர்ல என்னென்ன, ஏன்னா இன்வென்ட்ரின்னு சொல்லி வரும்போது நாட் ஓன்லி த ரா மெட்டீரியல் ஆர் ஃபினிஷ் ப்ராடக்ட், ரெகுலர் கன்சம்ஷன் ப்ராடக்ட். என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவனுக்கு ரெகுலர் கன்சம்ஷன் ப்ராடக்ட் இருக்கும், which may not used for production. ஸ்டேஷனரிஸ் தேவைப்படும்,
ஸ்டேஷனரி ரிசோர்ஸ் சார்ஜ் வச்சிருப்பான். அதர் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சில டிபார்ட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. சேஃப்டில இருந்து சில மெட்டீரியல்ஸ் கேட்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரெகுலர் கன்சம்ஷனுக்கு. சேஃப்டி, அது ஒரு இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா சேஃப்டி ஹெல்மெட் வேணும், கிளவுஸ் வேணும். இது எல்லாமே ரெகுலர் கன்சம்ஷன். இட்ஸ் நெய்தர் ரா மெட்டீரியல் ஆர் ஃபினிஷ் ப்ராடக்ட், பட் இட்ஸ் அ கன்சம்ஷன். எல்லாத்தையும் they maintain the stock and inventory control system, hold all the data. Plant maintenance information system. ப்ரொடக்ஷன்ல உள்ளவங்க கிளீன் அப்டேட் பண்ணிப்பாங்க. அன்னைக்கு ப்ரொடக்ஷன் பிளான் எம்ஐஎஸ் அதுதான் மெயின் இன்ஃபர்மேஷனே. ப்ரொடக்ஷன் பிளான் என்ன, எந்த டைம் வைஸ் போட்டு போனாங்க. இன்னொன்று வேணும் ப்ரொடக்ஷன் இப்படி போகும், என்னைக்கு மெயின்ஸ், என்னைக்கு ஷட் டவுனு, எல்லா டீட்டெயிலும் இட் இஸ் அவைலபிள். The person who is sitting in the operation give the data feed to the system. இப்போ இந்த எல்லா டேட்டாவும் ஓரலா கம்யூனிகேட் பண்ண இல்ல இமெயில டிராஃப்ட் பண்ண முடியாது. The system is designed in such a way to have the information readily available for everyone at the same time. Then quality management information system. There is a separate team for quality check or quality audit. இப்போ என்னன்னா இது எல்லாத்துக்கும் ஆக்சஸ் இருக்கும் எல்லாருக்கும். அண்ட் இஃப் இட்ஸ் அ பிக் கன்சர்ன் ஆஸ் இஸ் தே கிவ் த சாஃப்ட்வேர். ஒன்றும் கிடையாது, ஒரு டீலர்ஷிப் வந்து நம்மகிட்ட சார்ஜ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைசிக்கு சார்ஜஸ் கொடுப்போம். டீலர்ஷிப் ஹேஸ் டு பே சம் டெபாசிட். அப்போ அவனுக்கு இந்த சாஃப்ட்வேருமே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு டீலர்ஷிப் பண்ண கோடை கொடுத்துட்டு அண்ட் தே ஹேவ் ஆக்சஸ் டு இட். ஸோ தட் நாளைக்கு டீலர் வந்து ரெக்ரூட்மெண்ட் வேணாலும் அவன் அதுலேயே டேட்டா இன்புட் கொடுப்பான், நமக்கு இங்கே வந்துட்டு இருக்கும் கிளியரா. டீலர் அதில் சேல்ஸ் என்னென்ன, அவனோட சேல்ஸ் டீட்டெயில் இன்க்ளூட் பண்ணணும், என்ன ரெக்ரூட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணணும், எவ்ரி திங். அப்போ நான் வந்து எனக்கு இங்கே வந்து சம்மரி, நான் என்னோட சிஸ்டம் வந்து ஜஸ்ட் டேக் அ சம்மரி. ஆல் ஓவர் இந்தியா ஐ ஹாவ் சம் 200 டீலர்ஸ். 200 டீலர்ஸ், எந்தெந்த டீலர் எந்தெந்த ரீஜன்ல எவ்வளோ சேல் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ டிமாண்ட் போயிட்டு இருக்கு, எவ்ரி திங் அஸ் அ சம்மரி ரெடிமேடா இட் இஸ் அவைலபிள். இப்போ ஜஸ்ட் an எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம், லைக் சூப்பர் டெய்லி இல்ல இந்த பிக் பாஸ்கெட், அவங்களாம் யாரு? Top at all, they just maintain a platform and run supply chain business. அவனோட சப்ளை செயின் மட்டும்தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் யூசிங் ஜஸ்ட் சாஃப்ட்வேர். ஒரு போர்ட்டல்ல பேக் எண்ட்ல இவ்வளோ வச்சுட்டு தே ஆர் மெயின்டைனிங். இதுலயே எக்ஸாம்பிள் எடுங்க. பிக் பாஸ்கெட்டுக்கு டெய்லி காலையில நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கட் வெஜிடபிள்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்க. நீங்க காலையில சமையல் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்க வெங்காயத்தை உரிக்க வேண்டாம் சார், கேரட்டை சீவ வேண்டாம் சார், we will give. அப்போ எவ்வளோ டைமா எவ்வளோ குவான்டிட்டி எல்லாம் அக்யூரஸியா போகணும். அப்போ when we go to the app and we give, இப்போதான் ஆப் வந்துருச்சு, we need not to really buy any application or software for the end customer-க்கு. பட் ஃபார் ஸ்டில் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு many confidential information will also be there, so it is restricted with their access, own access. நம்ம இதுக்குமே வந்து கிளீனா லாகின் ஐடி தான் வச்சிருப்பாங்க, உங்க மொபைல் நம்பரை வச்சு தான் பண்ற மாதிரி பண்ணுவோம், so they can track easily. என்ன பண்ற? so என்னன்னா we give the data and it is getting processing. இப்போ மும்பைல இருக்கிற இல்ல பிக் பாஸ்கெட்டோ, now Flipkart, Amazon, everyone they are coming to, எல்லாமே சப்ளை செயின் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. they use their platform or software to run entire supply chain management, and இந்த information இல்லை அப்படின்னா their system is going to fail without any option. எல்லாமே இன்டர்கனெக்டடா இருக்கும். எனி ஒன் எனிவேர் எங்க இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரெடிலி அவைலபிளா இருக்கு, so that they are able to run their business successfully. Clear, Amma? Any questions on it? Thank you, Yash. Okay. Now there are why this application is getting used, obviously, one for strategic planning and for decision analysis, management control,
and for transaction system. Strategic plan capabilities and opportunities. Okay, capabilities now what is capable based on the system information available we can see information system we can see what is the capability of my plant and how can I meet the demand and forecast. Opportunities, ஏன்னா இது பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும் there are few opportunities. Opportunitiesங்கிறது பேஸா ஹியர் டாக்கிங் அபவுட் தி இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ். நான் ஒரு பிளைண்டா பண்ணிட்டே இருந்தேன்னா பிசினஸ் எனக்கு தெரியாது எங்க நான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபர்தரா வேர் ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ் டு இம்ப்ரூவ். இப்போ பேஸ்ட் ஆன் திஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நான் சொன்னேன் த்ரூ அவுட் தி இந்தியா ஐ கேன் see ரிப்போர்ட் அண்ட் சம்மரி என்ன மாதிரி பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகே, எந்த ஏரியால எந்த மாதிரி ப்ராடக்ட் மோர் டிமாண்ட். ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா த டிமாண்ட் இஸ் நாட் த சேம் வே ஃபார் ஆல் த ப்ராடக்ட்ஸ். இட் டிபெண்ட்ஸ் வேரிய மாதிரி எப்படி பண்ணணும். அண்ட் சில இடத்துல there is sudden dropனா what is the opportunity I have, everything அந்த strategic I can plan. And then customer service analysis, feedback is a one to அதே அப்ளிகேஷன் தான் அதுலயே கஸ்டமருக்கு இருக்கும். they give immediate feedback through system. Decision analysis, if I get the order clearly systemல பார்த்துட்டேன்னா எனக்கு தெரியும் இவ்வளவு சேல்ஸ் ஆர்டர் இருக்கு இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும். we saw in our last class about transportation route decision tree and route mapping, right? So based on this information we can plan very well about the transportation and routes. Then inventory level management, I was talking about just in time and sometimes inventory level what I should manage or maintain to have my business continuously. Facility location configurations, இப்போ எனக்கு தெரியும் ஃபெசிலிட்டி லொகேஷன்ங்கிறது இஃப் ஐ நீட் சம் ஃபெசிலிட்டி இன் அவுட் சைட் மை பிளான்ட், என்னோட பிளான்ட் போக வேற ஒரு இடத்துல ஒரு ஃபெசிலிட்டி வேணும். ஒரு கேஸ்ல படிக்கும் போது படித்தோம் ஃபெசிலிட்டி எப்படி டிசைட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் பேஸ். என்னோட கஸ்டமர் பேஸ் எங்க அங்கதான் என்னோட ஃபெசிலிட்டியை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன். வேர் ஐ டோன்ட் ஹாவ் த கஸ்டமர் பில்டிங் த ஃபெசிலிட்டி இஸ் நாட் சப்போர்ட் மை பிஸ்னஸ். ஸோ இப்போ இது எடுக்கும்போது ஐ கேன் ஈஸிலி டிசைட் விச் இஸ் த சென்டர் ஃபார் கவரிங் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ். ஓகேவா? தென் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல், where the management has clear control on the financial measurement, customer service measurement, productivity measurement, quality measurement. இது எப்படி இருக்கும்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலயுமே தென் அப்ரூவல் லெவல் இருக்கும். கைண்ட் ஆஃப் நான் ஒன்று சொன்னேன் குவாலிட்டி ஆஃப் டேட்டா. As an analyst or a technician, we may do some mistake in providing the input, but ஒவ்வொரு இடத்துலையும் அப்ரூவலுக்கு வச்சிருப்போம். Without approval, it will not directly go to the supplier or customers. Whenever I the input, then it goes to my line manager for approval, where he approves it. அப்போ ஒரு கண்ட்ரோல். சேம் ஃபினான்ஸாக இருக்கட்டும், ஃபினான்ஸில் அகெயின் பேமெண்ட் when it goes to the higher end, we have a control of hierarchy level. சில இடத்துக்கு டிஎல் அப்ரூவல் வச்சுருப்பாங்க to ensure the payment because the value is high, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி மெஷர்மெண்ட்டுக்கு அகெயின் அந்த டேட்டா வச்சுட்டு குவாலிட்டி மேனேஜர் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு மானிட்டர் the quality, why it is 99.9% purity. Sometimes if it comes to 99.8, to authorize the product. சில ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்கும்னா பேஸ்ட் ஆன் த குவாலிட்டிக்கு இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. ஸோ எவ்ரி திங் அந்த சிஸ்டம் ஹி ஹேஸ் டு அக்னாலேஜ் த குவாலிட்டி. அதுக்கப்புறம் தான் போகும். ஸோ எவ்ரிவேர் தே ஹாவ் அ கண்ட்ரோல். approval and line to approval அப்படின்னு. First, as a person, I am doing that activity and I provide the input. And next,
teams or other departments. Otherwise, it won't approve. Transaction system. Transaction another. Any transaction between two parties. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆக்டிவிட்டி என்ட்ரி இப்போ நான் சொன்னேன் எல்லாமே நான் என்ட்ரி பண்ணணும். பர்ச்சேசிங்ல இருந்தால் நான் பர்ச்சேசிங் டீடைல் என்ட்ரி பண்ணுவேன். சேல்ஸ்ல இருந்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸ் டீடைல் என்ட்ரி பண்ணுவீங்க. நீங்கள் டீலர்ஷிப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் எவ்ரி டிரான்சாக்ஷன் யூ ஹேவ் டு ரெக்கார்ட் இன் திஸ் அப்ளிகேஷன். இந்தியா இந்த ரிலேட்டட் சப்ளை செயினுக்கு ரிலேட்டட் உள்ளவங்க தே ஹாவ் டு கீ இன் டிரான்சாக்ஷனல் ஆர்டர் என்ட்ரில இருந்து ஷிப்பிங்ல இருந்து பிரைசிங் இன்வாய்ஸ்ல இருந்து கஸ்டமர் என்கொயரியில இருந்து எவ்ரிதிங் ஹாஸ் டு பி கேப்சர்ட். இட்ஸ் a transaction system. ஓகே, லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ. ஒரு லாஜிஸ்டிக்ஸோட இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி. இப்போ எப்பவுமே இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ மட்டும் இட் இஸ் நாட் ஃபார்வர்ட். ஓகேவா, இப்போ ஒரு ஆப்ரேஷன் எடுத்தோன்னா இந்த ஃபார்வர்ட்ல தான் போகும் நான் சொல்லிடுவேன். பட் வென் எவர் ஐ டாக் அபவுட் இன்ஃபர்மேஷன் இட் கேன் பி போத் த வேஸ். அது டி தான் போகணும்னு கிடையாது. இங்க இருந்து சில டேட்டா இங்க வரும், இங்க இருந்து சில டேட்டா இங்க இருக்கும். காம்பினேஷன் ஆஃப் ஆல். ஓகேவா, when I say coordination, the coordination involves strategic planning, capacity planning, logistics planning. Basically coordination is to execute the activity. அதுக்கு இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் தேவைப்படுது? ஸ்ட்ராட்டஜிக்கா, கெப்பாசிட்டி, லாஜிஸ்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங், ப்ரொக்யூர்மெண்ட். ஓகேவா, அண்ட் தென் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ரெண்டுலேயும் வரும், ஸ்ட்ராட்டஜிக்லேயும் வரும். ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரெக்யூர் டு ஆப்ரேட் எனி சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் பேசிக்கலி டாக்கிங் அபவுட் கைண்ட் ஆஃப் ஆட்டோமேஷன், ரோபோட் அந்த மாதிரி இதை வச்சு பேசிட்டு இருக்காங்க. கம்யூனிகேஷன் இஸ் ஜென்ரல். பார்கோட் அண்ட் ஸ்கேனிங், பார்கோட் என்னன்னா அந்த ட்ராக்கிங் பர்பஸ்க்காக இட் கிவ் சம் இன்ஃபர்மேஷன் டு ஸ்பெசிபிக் பர்சன்ஸ். இந்த பார்கோட் எல்லா மெட்டீரியல் இருக்கும். நீங்க போய் உங்களாலே ரீட் பண்ண முடியாது, என்னாலே ரீட் பண்ண முடியாது. பட் person who involved in that they can do. என்னன்னா இட் இஸ் a kind of encrypted message இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்கேனிங், QR கோடு. கோடு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெட்ரோல் பங்க் போங்க எல்லாரும் பேடிஎம் ஒரு QR கோட் வச்சிருப்பான். பட் நீங்க போய் ஸ்வைப் பண்ணுங்க உங்களோட மொபைல் வச்சு, அதுல நேம் வந்துடும். இந்த பெட்ரோல் பங்க் டீ கடையிலும் பேடிஎம் வச்சிருப்பான். நீங்க ஸ்வைப் பண்ணும்போது அந்த கடையோட பேரே வரும். அப்போ என்னன்னா இட் லுக்ஸ் சிமிலர் பட் இட் இஸ் என்கிரிப்டட் ஃபார் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பட் இன்சைட் தேர் இஸ் a message which can be readable by specific system or for the specific persons தான். Okay, this is the purchase order of a particular company ma. ஓகேவா, இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லைவ் கம்பெனியோட எக்ஸாம்பிள் தான் இங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்கோம். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் தி நேம். ஐ திங்க் somewhere it is there also. Assume it is a kind of ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, now I am a person in purchase. ஓகேவா, இதுல ரெண்டு டைப்பா இருக்கலாம். என்னோட யூனிட்டுக்கு கன்சம்ஷனுக்காக ஐ கேன் பர்ச்சேஸ் அ ஜெராக்ஸ் மிஷின். இல்ல என்னோட பிசினஸ் ஜெராக்ஸ் மிஷின் பிசினஸ் தான். அப்போ என்னோட கஸ்டமருக்கு ஐ ப்ரொக்யூர் ஃப்ரம் அதர் கண்ட்ரி அண்ட் ஐ டெலிவரி டு. என்ன சொல்றேன்னா சும்மா ஒரு ஏபிசி லிமிடெட்னு ஒரு சப்ளையர் சிங்கப்பூர் ஆர் சம் அதர் பிளேஸ், அவன்கிட்ட ஆர்டர் பண்றோம். எப்படிங்கிறது தான் இங்க ஒரு ஃப்ளோல போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் ஹவ் இட் வர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ரிசீவ் த ஆர்டர். என்னன்னா ஒரு ரிசீவ் த ஆர்டர்ங்கிறது வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னு ஐ நீட் இல்ல என்னன்னா என்னோட இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து இது தேவை, தேர் இஸ் a need for ஜெராக்ஸ் மிஷின்.
to run all this. Then I create a purchase requisition slip, PRS னு சொல்லுவாங்க, purchase requisition slip. இந்த சிஸ்டம்ல போய் உள்ள போய் கிரியேட் பிஆர்எஸ்னா பர்ச்சேஸ்ல உள்ளவனுக்கு அந்த இது இருக்கும். கிரியேட் பிஆர்எஸ் வருதுன்னா பர்ச்சேஸ் ரெக்யூசிஷன் ஸ்லிப்னு ஒன்று வரும். அதை கிரியேட் பண்ணுவோம். கெட் பிஆர் அப்ரூவல் ஃப்ரம் மேனேஜர். என்னோட லைன் மேனேஜர் ஃபர்ஸ்ட். நான் வந்து எந்த டீம்ல கூட இருப்பேன், ஐதர் சேல்ஸ்ல இருப்பேன், நீட் வந்து ஜெராக்ஸ் மிஷின், இல்ல ஆப்ரேஷன்ல இருப்பேன். என்னோட யூஸுக்கு ஆப்ரேஷன்ல பிசினஸ் யூஸுக்கு தெர் இஸ் எ நீட். ஸோ ஐ ரைஸ் அ ரெக்வெஸ்ட். அப்போ என்ன பண்ணுவாரு, என்னோட லைன் மேனேஜர் ஹேஸ் டு ரிவ்யூ அண்ட் தென் அப்ரூவ். கெட் பிஆர் அப்ரூவல் ஃப்ரம் மேனேஜர், பர்ச்சேஸ் ரெக்யூசிஷன் அப்ரூவல் ஃப்ரம் மேனேஜர். இது அப்ரூவ் ஆச்சுன்னா இட் கோஸ் டு பர்ச்சேஸ் ஆர்டர். இது வந்து ஒர்க் ஃப்ளோ. இப்போ என்ன ஆகும், நான் என்னோட சிஸ்டம்ல எனக்கு ஆக்சஸ் இருக்கிறத வச்சு நான் கிரியேட் பண்றேன். இது பர்ச்சேஸோட கியூல ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகி நிற்கும். அங்க போய் அவனோட ஒர்க்ல அப்ப அவன் இங்க மேனேஜர் அப்ரூவ் பண்ணா அவனோட கியூக்கு போகும். அப்ரூவ் பண்ணலன்னா அங்க ஒர்க் ஃப்ளோ போகவே செய்யாது. ஒன்ஸ் ஐ கிரியேட் இட், என்னோட ஐடி ஆட்டோமேட்டிக் லைன் மேனேஜர், அந்த லைன் மேனேஜர் பார்த்துட்டு அப்ரூவ்ஸ், ஓகே இந்த இது ரெக்வெஸ்ட் வேலிட் அப்படின்னு அவர் அப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா இட் கோஸ் டு பர்ச்சேசிங் கியூ. பர்ச்சேசிங்கோட ஒர்க் கியூல வாட் தே டு, பர்ச்சேஸ் ஆர்டர். The person who work like you and me will create a purchasing order. அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணாங்கன்னா அகைன் மேனேஜருக்கு அப்ரூவலுக்கு போகும். Then it has to be approved by the purchasing manager. Purchasing manager அப்ரூவ் பண்ண உடனே send the PO, send the PO to the vendor ABC Limited. இதுமே எப்படின்னா, இஃப் இட் இஸ் நான் ரெகுலரா கனெக்ட் இருப்பேன் அப்படின்னா அவனுக்கும் இந்த ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. நான் பிரிண்ட் த பிஓலாம் கிடையாது. இங்க சப்மிட் பண்ணாலே என்ன ஆயிரும்னா இவனுக்கு அந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்லயே போயிடும். நியூ ஆர்டர் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு போயிடும். purchase order and it flows in that way. Any questions? The purchase flow le questions irukama? Thank you. Okay, coming to operational flow. இப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னா நான் வந்து ஆர்டர் அங்கே போயிடுச்சு, அங்க இருந்து எப்படி நமக்கு அனுப்புறான்னு பாருங்க. சிங்கப்பூர் லிமிடெடுக்கு ஆர்டர் போயிருக்கு, ஏபிசி லிமிடெட் சிங்கப்பூருக்கு ஆர்டர் போயிருக்கு. அவன் வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் கிளியரன்ஸ்க்கு ரெடி பண்ணணும், பிகாஸ் இட் ஹேஸ் டு பி ஷிப்ட். அப்ப என்ன பண்ணுவான்னா டெலிவர்ட் சைட் வரைக்கும் அவன் பார்த்துக்கிடுவான். தென் அதுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் இஸ் தேர். These kind of Xerox machine or AC or whatever, it has to be installed. Installation இருக்கு, இன் சர்வீஸ். அப்போ இங்க உள்ள சர்வீஸ் டீமுக்கு வந்து கம்யூனிகேஷன், அவன் தனியா ஒரு சேனல் வச்சிருப்பான். ஒரு ஆர்டர் ஆச்சுன்னா அது இன்ஸ்டலேஷன் அண்ட் சர்வீஸ்க்கு அவன் கம்யூனிகேஷன் கொடுப்பான். தென் அங்க அந்த கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி நமக்கு வரும். இங்கே நீங்க பாருங்க, இப்போ நீங்க ஆன்லைன்ல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு எல்இடி டிவி ஆர்டர் பண்ணி விடுங்களேன். நீங்க டிவி தான் ஆர்டர் பண்ணிருப்பீங்க, அவன் டிவி டெலிவரிக்கு அங்கே ஒரு ஷிப் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவான். சேம் டைம் ஹீ ப்ரொவைட் த கம்யூனிகேஷன் டு த சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபார் இன்ஸ்டலேஷன். அது உங்க ஏரியா யாருன்னு பார்த்தா அந்த ஏரியாவில் உள்ள ஒருத்தவங்களும் அசைன் பண்ணி விடுவான். அரும்பாக்கம் அப்படின்னா ஹீ செலக்ட் த பிளேஸ் இன் அரும்பாக்கம், அந்த ஒரு டீலர்ஷிப்புக்கு அசைன் பண்ணி விட்டுருவோம். தென் அந்த அரும்பாக்கத்துல இருந்து உங்களுக்கு கால் வரும், சார் உங்களுக்கு இந்த மாதிரி டிவி ஆர்டர் பண்ணிருக்கீங்களா, நமக்கு டிவியே டெலிவரி ஆகிக்காது, எப்போ டிவியே டெலிவரி ஆகலையே, அப்படியா நீங்க டெலிவரி ஆனாலும் சொல்லுங்க சார், நான் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு போயிடுவேன், நான் வந்து வாஷிங் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன் சார் அப்படிமா. என்னன்னா they maintain some different information system who provided the supply of installation and other services. ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் வந்து ஒவ்வொரு சைடும் அவன் ஒரு தனி கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வச்சிருப்பான் ஃபார் கம்ப்ளீட்டிங் தேர் பிஸ்னஸ். அப்போ என்ன ஆகும், நான் ஒரு சைடு என்னோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு வச்சிருக்கேன். இப்போ ஏசில வாங்கினா கம்பல்சரி வரணும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யார்கிட்ட வாங்கணுமோ அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்போம், சார் நான் ஏசி வாங்கிட்டேன், ஒன்று எனக்கு இன்ஸ்டாலேஷன் கால் வரணும்னு. அவன் வந்து கம்யூனிகேஷனோட டெஃப்ட் வச்சிருப்பான். எந்த ஏரியா அந்த ஏரியா போய் கோல் போட்டு இது பண்ணிட்டோம்னா அந்த ஏரியாவுக்கு ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷன் வில் கோ. There is a sale of particular AC in your area in the address, அவனோட கான்டாக்ட் நம்பர். அப்போ அவன் நம்ம கான்டாக்ட் நம்பர் ரீச் பண்ணி they will come for installation. ஓகே, இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டா இன் சர்வீஸ்
நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா they will close the call. ஓகே, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் மட்டும் கொடுப்போம். அதாவது சரி, இதை வந்து இந்த ரிமோட்ல இது ஆப்ஷன் இருக்கு, இது பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, நீங்க டெய்லி இத்தனை தடவை ஃபர்ஸ்ட் இது போடுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி விடுங்க, இல்லை கொஞ்சம் ஃப்ரீயரா விட்டுருங்க, இதை க்ளோஸ் பண்ணி வைங்க, இல்லை வாஷிங் மிஷின் நீங்க ஆப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இப்படி பண்ணணும், தண்ணியை some instruction he provide about how to operate the particular machine whatever we purchase, available for training and then close. அவ்வளவுதான். இல்ல ஒருவேளை வந்து சர்வீஸ்ல இல்ல, அவனை என்ன பண்ணுவான், then immediately they will log the call for issue. அவனே வந்துட்டு சரி வந்த மெட்டீரியல் வந்து டிஃபால்ட் லாக் ஃபார் இஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா கால் அசைன் பண்ணுவாங்க. தென் டெக்னிக்கல் ஆர் எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் they will come and provide the solution and then சர்வீஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. இல்ல அவனும் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா எஸ்கலேட் டு த சப்ளையர், இல்லப்போ உன் கம்பெனில வாங்கினது சரியில்லை, வந்து நீ ஒன்னு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணு. என்னன்னா ப்ரொவைட் சொல்யூஷன் டு த சர்வீஸ் பார்ட்னர். அவனுக்கு என்னன்னு சொல்யூஷன் கொடுப்பான், இந்த மாதிரி ப்ராப்ளம்னா இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆர் தே வில் டேக் பேக் த மெட்டீரியல் ஆர் give some replacement. இதுதான் ஆப்ரேஷனல் ஃப்ளோ. ஒன்ஸ் த ஒர்க் ஆர்டர் ஹஸ் பீன் ரிலீஸ், பர்ச்சேஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சைடு இருந்து ஹவு டு தே ஆப்ரேட், ஒரு ப்ராடக்ட் உள்ள வந்து முடிகிற வரைக்கும் எவ்ரிவேர் தர் கம்யூனிகேஷன் ஃப்ளோஸ். ஓகேவா? இப்போ அதர் ரெண்டுல இருந்து பாருங்க, சேல்ஸ் ஆர்டர்ல இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் ஐ ரைஸ் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் அதர் எண்டில். இப்போ நான் என்னோட ஆர்கனைசேஷன்லயே என்னன்னா ஒரு சேல்ஸ் ஆர்டர் எப்படி பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணிட்டேன், ஓகே, சேல்ஸ் ஆர்டர் பார்க்கணும். ஸ்டார்ட் ரிசீவ் குட் இன் சப்ளை செயின் சிஸ்டம். ஓகேவா? சப்ளை செயின் சிஸ்டம்ல குட் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? என்னன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா ஐ ஹேவ் டு கிரியேட் தி சேல்ஸ் ஆர்டர். ஒரு ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு சார், அப்போ சேல்ஸ் ஆர்டர் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணி தென் கெட் த எஸ்ஓ அப்ரூவ் பை மேனேஜர். அந்த சேல்ஸ் ஆர்டர் இந்த பார்ட்டிக்கு இவ்வளவு யூனிட் சேல் பண்றோம் சொல்லிட்டு அப்ரூவலுக்கு அனுப்புவேன். அவரை அப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நார்மலா இந்த ப்ராடக்ட் என்னோட சொந்த ப்ராடக்ட்னா நான் போய் விற்பேன். சிலர் வந்து பார்ட்டி வந்து காசே தர மாட்டான், அப்போ அவன்கிட்ட ஹோல்டு பண்ணுவாங்க. டேர்ம்ஸ் இருக்கும், என்ன ரேட்டுக்கு சிலர் நெகோஷியேட் பண்ணி வச்சிருப்பான். அப்போ அந்த பிரைஸா என்ன எல்லாத்தையுமே என்னன்னா சேல்ஸ் ஆர்டருக்கு சேல்ஸ் மேனேஜர் ஹேஸ் டு அப்ரூவ், இல்லைன்னா கண்ட்ரோல் இருக்காது. நான் நார்மலா ஒரு யூனிட் வந்து எல்லாருக்குமே 100 ரூபாய்க்கு கொடுப்பேன். சிலர் வந்து கொஞ்சம் ராயல் கஸ்டமர் 98 ருபீஸ்க்கு பே பண்ண கொடுப்பேன். ஓகேவா? சிலர் பல்க் வாங்குவாங்க, அவனுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இன்னும் கம்மியாக கொடுப்பேன், 95 ரூபாய்க்கு கொடுப்பேன். இட் ஆல் ஹேஸ் டு பி என்ஷூர்டு ரிவ்யூடு பிஃபோர் ஐ கிரியேட் அ சேல்ஸ் ஆர்டர். அப்போ என்ன ஆகும்னா நான் அதை கன்சிடர் பண்ணி கிரியேட் பண்ணிப்பேன், அதை ரிவ்யூ பண்ணி சேல்ஸ் ஆர்டரை மை மேனேஜர் வில் அப்ரூவ். ஓகேவா? தென் கிரியேட் த அவுட்பவுண்ட் டெலிவரி, கிரியேட் அண்ட் பிரிண்ட் த பில்லிங் டாக்குமெண்ட், தென் ரிலீஸ் த பில்லிங் டாக்குமெண்ட் ஃபார் அக்கௌண்டிங். இப்போ என்னன்னா இந்த ஆர்டர் கொடுத்தோடனே இது நிறைய இடத்துக்கு கம்யூனிகேஷன் போயிடும், டிரான்ஸ்போர்டேஷன் டீமுக்கு இவனுக்கு எல்லாத்துக்கும் போயிடும். ஸோ தட் இந்த பில்லிங் அவுட்பவுண்ட் டெலிவரி வருது இல்லையா, கிரியேட் அவுட்பவுண்ட் டெலிவரி, இந்த அவுட்பவுண்ட் டெலிவரியை வச்சுட்டு மெட்டீரியல் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். சேம் டைம் இதே இன்ஃபர்மேஷன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் டீமுக்கும் வேணும் இல்லையா? ஏன்னா வாட் இஸ் த சேல்ஸ் அமௌண்ட் விச் வி ஆர் மேக்கிங், அப்போ இந்த சேல்ஸ் அமௌண்ட் வந்து ரிசீவபிளா கிரியேட் ஆகும். இது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ரிசிப்ட்டுக்கு ஃபினான்ஸ்ல தான் ஃபாலோ பண்ணுவான். சேல்ஸ் பண்ணிட்டு பர்ச்சேசிங்ல உள்ளவனோ மார்க்கெட்டிங்ல உள்ளவனோ இல்லைன்னா ப்ரொடக்ஷன்ல உள்ளவனோ பார்க்க மாட்டான், ஃபினான்ஸ் டீம்ல ஆள் இருப்பாங்க. இவ்வளோ பேமெண்ட் வரணும் இந்த கம்பெனி, ஓகே, ஃப்ரம் ஏபிசி லிமிடெட் there is a sale of so many units for the worth of 1,50,000 on so on date. அப்போ XYZ இருக்கும், XYZ கிரெடிட் பீரியட் வந்து 10 days, within 10 days they have to make a payment. இன்னைக்கு தேதி 17, இன்னைக்கு தேதி 18, அப்போ 10 நாள்னா 28ஆம் தேதிக்குள்ள they have to give the payment. இல்லை அப்படின்னா I have to charge interest. அப்போ 18ஆம் தேதிக்கு நான் ஃபாலோ அப் வந்து 2 days பிஃபோர் எல்லாமே கண்டிஷன்ஸா பே டைம் வந்து அக்ரி பண்ணி பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ இது ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு போகும். இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்னோட பேலன்ஸ் ஷீட்ல ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போதான் ஆஸ் ஆன் டேட் பேலன்ஸ் ஷீட் வந்து மாசம் நான் 30ஆம் தேதி க்ளோஸ் பண்ணும்போது ஐ கேன் சே எவ்வளவு சேல் நடந்திருக்கு, P&L அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல சேல்ஸ் காட்டியிருப்பேன், அதோட ரிசீவபிள்ஸா பேயபிள்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்திருப்பேன், பேலன்ஸ் ஷீட் வந்திருப்பேன். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். இன்னைக்கு வந்து யாரும் புக் ஆஃப் லெஜர்ஸ் வந்து இதாக போடுறதுன்னு பேலன்ஸ் ஷீட் இந்த சிஸ்டம்ல கரெக்டா போட்டோம்னா
அங்க கரெக்டா வந்துடும். இங்க ஏதோ ஒன்று போட்டிருக்கோம்னா அங்க பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாது. தென் இட்ஸ் இண்டிகேஷன் சம்வேர் இட் இஸ் ராங், இன்கரெக்ட். கிளியராமா? ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் அதோட கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ல எப்படி ப்ராசஸ் ஆகுது, அதோட ஒர்க் ஃப்ளோ எப்படி கண்டினியூஷன்ல இருக்கு, தென் அந்த ப்ராசஸிங் ஆர்டர் எப்படி அதர் எண்ட்ல இருந்து ஆபரேஷன் சைட்ல இருந்து பண்றாங்க, இஃப் அதர் எண்ட்ல ஒருவேளை நான் சேல்ஸ் டீம்ல இருந்தேன்னா ஹவு த சேல்ஸ் ஆர்டர் இஸ் கோயிங், அங்க என்னென்ன கண்ட்ரோல்லாம் வச்சிருக்கோம். இஸ் தட் கிளியர் ஃபார் யூ ஆல்? Is it clear, ma? Okay. என்னன்னா ரிப்பேர் ஒர்க் ஃப்ளோ தேர் இஸ் சம் டிஃபால்ட். நான் அந்த போன கேஸ்ல சொன்னேன் டிஃபால்ட் அவருக்கு ஏதோ சம்திங் டிஃபெக்ட் ஐடென்டி மெட்டீரியல் அப்படின்னா ரிசீவ் ஃபால்ட்டி யூனிட். நான் வாங்கிட்டு வந்து ஜெராக்ஸ் மிஷின் செக் இட் வித் டிஆர்எஃப். டிஆர்எஃப்ங்கிறது வந்து அங்கே உள்ள ஒரு கோடு, அந்த பர்டிகுலர் கம்பெனியோட கோடு. ஓகேவா? அண்ட் வெதர் இட் இஸ் ரிப்பேரபிள் ஆர் நாட்ங்கிறது வந்து தே வில் டெல். ஓகேங்கிறவங்க எஸ் ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம்னா ரிப்பேர் டெஸ்ட். இல்ல முடியாது அப்படின்ட்டா கீப் இன் அன்ரிப்பேரபிள் ஸ்டாக். இது வந்து அன்ரிப்பேரபிள் ஸ்டாக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு தே டு ஃபாலோ வித் சப்ளையர். இல்ல இட் இஸ் ரிப்பேரபிள் அண்ட் டெஸ்டட்னா ரெக்கார்ட் த டேட்டா ஆஃப் ரிப்பேர் யூனிட் அண்ட் ரீயூஸ் ஆன் த ஃபீல்டு. ரிப்பேர் பண்ணிட்டு ரீயூஸ் ஆன் த ஃபீல்டு. ஓகே. ஒர்க் ஃப்ளோ ஃபார் லாஜிஸ்டிக்ஸ். இந்த லாஜிஸ்டிக்ஸோட ஒர்க் ஃப்ளோ இது ஒரு 2 minutes டைம் தரேன். லெட் மீ கிவ் 2 minutes டைம். இதை கோ த்ரூ பண்ணுங்க. I discuss. I want you to read and then we can discuss on this. ஏன்னா இது என்டையரா ஒரு ஃப்ளோ how the business happen. We do communicate because most of the supply chain management வந்து either through water or through air வந்து ரெகுலரா நடக்கும். நமக்கு தெரியாது. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்னாலே ரோட்வேஸ்ல கண்ணில் பார்த்துட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அண்ட் நீங்க அந்த ஹார்பருக்குள்ளேயோ இல்லை அந்த போர்ட்டல் மீனம் பக்கத்துல அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல உள்ள கார்குக்குள்ள போய் பாருங்க, அவ்வளோ ஷிப்மெண்ட் வந்துட்டோம். ஃப்ளைட்லயும் சரி இதுலயும் சரி. ஸோ கார்கோ ஃப்ளைட்டு எக்கச்சக்கம் இருக்கு. சேம் வே ஹெவி ஆர் பல்க் மெட்டீரியல்ஸ் நிறைய ஹியூஜ் வால்யூம் கொண்டான மெட்டீரியல் இன்லேண்ட்லயும் சரி சரி ஷிப்ல நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்கன்னா வி ஹவ் டு கோஆர்டினேட் வித் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்சிஸ். அரேஞ்ச் ஃபார் டியூட்டி, ஆக்ட்ராய், பிடி, ஷிப்பிங் லைன் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அவங்க கூட. இல்லைன்னா சம்டைம்ஸ் தே டூ அரேஞ்ச் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்சினா நான் வந்து தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி அவன்கிட்ட கொடுத்துருவேன். அவன் எல்லாத்தையும் பண்ணுவான். அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நான் அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணேன். தே வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த என்ட்ரிஸ். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், I have to just monitor or have to have control. அவன் சார் ஏதாச்சும் ரீசன் சொல்லிட்டு கூடாது. ஏன்னா there is a need for warehouse. வேர்ஹவுஸ் அப்படின்னா எனக்கு வர்ற மெட்டீரியல் ஷிப் பண்ணி அன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டியூட்டி, ஆக்ட்ரா, வாட் எவர் கஸ்டம்ஸ் சொல்றோம்னா எல்லாம் பே பண்ணிட்டு ரிமூவ் பண்ணும். வேர்ஹவுஸ் நம்ம பார்த்தோம் கஸ்டம்ஸ்ல உள்ளது இட் இஸ் பாண்டட் வேர்ஹவுஸ். மோஸ்ட்லி இது வந்து கவர்மெண்ட் தான் இருக்கும். கவர்மெண்ட் சில நேரம் பிரைவேட் இங்க இல்லைன்னா கவர்மெண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ணுவோம் வைக்கணும் அப்படின்னா ஸ்பேஸ் சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட். அப்போ ஸ்பேஸ் சர்டிஃபிகேட் அவைலபிலிட்டி வாங்கிட்டு வரணும். இவ்வளோ வால்யூம் நான் டம்ப் பண்ண போறேன், இதுக்கு இந்த வேர் ஹவுஸ்ல பாண்டட் வேர் ஹவுஸ்ல இவ்வளோ இருக்கு, பாண்ட் எக்ஸிகியூஷனுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ், அது எல்லாம் வந்தால் தான் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட்டோட ஐ கேன் கோ அண்ட் அப்ரோச் த சிஹெச்ஏ. இல்லை அப்படின்னா அது பண்ண முடியாது. அப்போ பிரைவேட்டுக்கு அது தேவையில்லை. தென் இது எல்லாம் கொடுத்துட்டு டியூட்டி எல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் வேர் ஹவுஸ்ல இருந்து கிளியர் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ கிளியர் பண்ணி வெளியே கொண்டு வந்து தென் ப்ராசஸிங் த பில் ஆஃப் த கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் மேக்கிங் த பேமெண்ட். அதுக்கப்புறம் ஐ வில் இன்ஃபார்ம் த சேல்ஸ் டீம். எல்லாம் முடிஞ்சிட்டு வேர் ஹவுஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றோம். தென் சேல்ஸ் டீம் டிசைட் வெதர் இட் இஸ் ஃபார் மை இன்ஹவுஸ் கன்சம்ஷன், அதாவது என்னோட பிளான்ட்லயே யூஸ் பண்ண போறேன்னா இல்லை வெளியே கஸ்டமர் கொடுக்க போறேன்னா. கஸ்டமருக்கு கொடுக்கணும் directly shall I send it to the location of the customer or I should bring it to my manufacturing unit and then do some packing or some labeling and then I have to deliver it. So in the call எல்லாமே based on that they have to decide. ஓகேவா? இப்போ this is how
some workflow of the logistics function happen. ஓகேவா? இதுல மோர் திங் இப்போ இந்த பிபிஓ ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் ஆயிட்டு இருக்கு இல்லையா? பிபிஓ பேக் அண்ட் ஆஃபீஸ் சொல்லிட்டு நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. இட் இஸ் யூ ரியலி நீட் நாட் டு ஹேவ் த பிக் கம்பெனிஸ், பட் சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறைய வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. டேட்டா என்ட்ரி ஜாப்னு எந்த டேட்டா என்ட்ரி இங்க நம்ம பார்த்தோம். இந்த டேட்டா என்ட்ரி, ஆர்டர் என்ட்ரி, இன்வென்ட்ரி, இது எதனால அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் அ கம்பெனி having some 65 branches in India or 100 branches in India. இந்த குவாலிட்டி ஆஃப் டேட்டா நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, விச் இஸ் கீ எலிமெண்ட். கரெக்டா? நான் ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரைனிங்லாம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அவன்கிட்ட சொல்லணும், எப்போ நீ இதை இப்படி கொடு, இங்கே இப்படி கொடு, இதை இப்படி இன்புட் கொடு, அப்போ தான் எனக்கு வந்து இங்கே டேட்டா கரெக்டாக வரும். நீ இதை மாற்றி கொடுத்துட்டேன்னா அதில் சேவ் ஆகாது, அப்படி பண்ணிட்டேன்னு இப்படி வர. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லிட்டு தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு கண்ட்ரோல் வந்து வெரி டிஃபிகல்ட். ஒவ்வொரு பிரான்ச்லையும் ஆள் மாறிட்டே இருப்பான். ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவன் ரீசன் சொல்லுவான், சார் தெரியல சார், நமக்கு அது எதுனா தெரியல, கொஞ்சம் சிஸ்டம் பிரச்சனை. Even in the same scenario for Super Daily, I was explaining. குவாலிட்டியில் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சு சார், அதனால எங்களுக்கு ஆர்டர் இல்லை, அதனால கொண்டு வரல. 7:30 வர வேண்டிய வரல அப்படின்னா டென்ஷன் ஆயிரும். எனக்கு 2 நிமிஷம் வேலை, கீழே போய் பால் இறங்கிட்டு வருது. அந்த 2 to 5 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியாது காலையில். அதனால தான் ஆர்டரில் உனக்கு அட்வான்ஸாக பே பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு பண்ண வைக்கணும். இது ஒன் டைம் அட்லீஸ்ட் வி அக்செப்ட். எவ்ரி டைம் சிஸ்டம் இஷ்யூ வி கேனாட் அக்செப்ட். அதுக்கு தான் இந்த ஆர்டர் ப்ராசஸிங் இது எல்லாத்தையுமே என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சென்ட் யுவர் இன்வாய்ஸ் காப்பி எல்லாம் ஸ்கேன் பண்ணி, ஸ்கேனுக்கு கூட இந்த இதெல்லாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஆட்டோமேஷன் நிறைய, இட் ஜஸ்ட் கோஸ் டு சம் இமேஜ் இன்பாக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா பேக் அண்ட் ஆஃபீஸ் இதுக்கு தனியா தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்துருவாங்க, அவுட் சோர்சிங் ஒரு கான்செப்ட்ல. ஸோ அவன் வந்து ப்ராசஸ் பண்ணுவான் எல்லா என்ட்ரிஸும். அங்கே உள்ளவனுக்கு என்னன்னே தெரியாது. இந்த பேக் எண்ட்ல வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் பற்றி தெரியாது, சேல்ஸ் ஆர்டர் தெரியாது. இந்த மாதிரி இன்வாய்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இதில் போய் ஃபார்மட்டிங். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீம் வச்சுட்டு இருப்பாங்க, ஒரு 15 பேர் இருப்பாங்க. டீம் பார்த்தீங்கன்னா டீனேக்குள்ளே கூட சில கம்பெனிஸ்லாம் இருக்கு. 15 பேர் டெய்லி 8 மணி நேரம் உட்காரம் வர்ற இன்வாய்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேனிங்ல எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது. எடுத்துட்டு தே ஹவ் டு ப்ராசஸ் திஸ் இன்வாய்ஸ் இன் தி சாஃப்ட்வேர் வாட் எவர் தே ப்ரொவைடட். ஓகேவா? அது என்ன சாஃப்ட்வேர் கூட இவங்க ஆப்ஷன்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் டேட்டா என்ட்ரி அப் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து கண்ட்ரோல் இருக்கும். பிகாஸ் அந்த சாரிமா, இட்ஸ் a question to me. நீங்க எதுல சொன்னீங்க சார்? நீங்க எதுல சொன்னீங்க? டிரான்சாக்ஷன் சிஸ்டம்லயா இல்ல மேனேஜ்மென்ட் கண்ட்ரோல்ல சொன்னீங்க சார்? புரியலமா, நீங்க உங்க क्वेश्चन எனக்கு புரியல அபிஷேக். டேட்டா என்ட்ரியா? ஆமாமா, இல்லமா நீங்க இப்ப ஏதோ சொன்னீங்க சார், எல்லாம் இன்பாக்ஸ் எல்லாம் வரும், அது எல்லாம் வரும் கேக்குறேன் சார். ஓகே they own their own system. இப்போ என்னன்னா we are talking about information. ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன் மல்டிபிள் யூசர் பண்ணும்போது பாசிபிலிட்டிஸ் ஆஃப் மேனுவல் எரர் இஸ் ஹை இல்லையா? ஸோ there are companies what they do, instead of training all the candidates, எனக்கு ஒரு 60 பிரான்ச் இருக்கு, 100 பிரான்ச் இருக்கு, ஒவ்வொரு டீலருக்கும் நான் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, they give to a third party for outsourcing. இந்த இன்ஃபர்மேஷனை வேற ஒரு தேர்ட் பார்ட்டி வில் ஃபீட் இன். ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கையில கொடுத்துருவாங்க. ஸோ தட் குவாலிட்டி வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா தே வில் ரெடியூஸ் த காஸ்ட். ஓகேவா? அவன் தே ஹாவ் த ஓன் எம்ப்ளாயி, ஒரு 10 பேர் வச்சு அவன் வேலை வாங்கிடுவான். தே வில் ஹாவ் அ கண்ட்ரோல் ஆன் இட். ஓகேவா? அதுக்கு என்ன அனுப்பணும், அவனுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். டேட்டா வந்து அந்த இன்வாய்ஸ் காப்பி இதை மட்டும் வி சென்ட் அ ஸ்கேன் டு ஹிம். அவனோட மெயில் பாக்ஸ் ஏதாச்சும் வச்சிருப்பான், மெயில் பாக்ஸ்க்கு போயிடும். அதுல இருந்து தே ஜஸ்ட் செக் த காப்பீஸ் அண்ட் தே ப்ராசஸ் த இன்புட். அவ்வளவுதான். என்ன அப்ளிகேஷன் ஆர் சாஃப்ட்வேர். ஓகே சார். So that it will minimize the error. So in the logistics information system la edachu questions irukama? Do you have any questions on logistics information system?
how it works, or what is the importance, or how what is the key role it plays in part of supply chain management. No, sir. Okay, okay. Okay, ma'am. So Abhishek, maybe I request you to take the attendance or screen print, whatever the way you take normally. Yeah, sir. Please. Of course, sir. I only take one. Sorry, ma'am. Abhishek, could you please repeat? Yes, sir. Yes, sir. Okay, please let me know once you are done with the screenshots. Okay. Okay, sir. There is some message in chat box as well for roll number 66. Please make note of it. Done, sir. Okay, ma'am. The Okay. screenshot took, sir. So you are done, right, for everyone? Yes, sir. Okay, ma'am. Okay. Okay, ma'am. Thank you all. Then last 2 days before, I have sent a case study. Please have a look into that. In next session, we shall look into the case. Okay. Okay, sir. Okay, sir. Okay. Thank you, ma'am. Thank you all. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Bye, sir. Bye, sir.